ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் சங்கர் சார் சொல்லிருக்காரு பாருங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க் இன்னைக்கு மண்டேல ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அடுத்து ரீபண்ட் ரிலேட்டடான ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. டுடே மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ரீபண்ட் அக்ரிமெண்ட் பேமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபண்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் சொல்லுவார். ஆல்ரெடி உங்களுடைய ப்ரூஃப்லாம் வந்து அப்டேட் பண்ணிருக்கணும். இப்போ ரீஃபண்டு ஃபார்ம் அப்டேட் பண்ணிங்களா, அது ப்ரூஃப் அப்டேட் பண்ணணும். ப்ரூஃப் அப்டேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 5 to 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய ஒர்க்கிங் அமௌண்ட்டு ஆட் ஆகிடும். ஓல்டு வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓல்டு பேமெண்ட்டும் போயிட்டுருக்கு. நியூ ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தார் சங்கர் சார். மண்டே டு நியூ ஜாயினிங் கொடுக்கணும் அப்படின்றப்பல சொல்லியிருந்தாப்புல. சங்கர் சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவார். நியூ ஜாயினிங் எதுக்காக கொடுக்குறாங்க இவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ப்ராசஸிங் பண்ணணும். அதாவது சேலிங் நடக்கணும். சேலிங் நடத்தால் நம்ம பேமெண்ட் கொடுக்க முடியும். இப்போ வித்ட்ரால் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒர்க் நடக்கணும், சேலிங் நடக்கணும். ஒர்க்கு சேலிங் நடந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நியூ ஜாயினிங் இப்போதைக்கு போயிட்டு நியூ வித்ட்ராலும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நியூ ஜாயினிங் நியூ வித்ட்ரா ரெண்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த வாரத்தில் நிறைய அப்டேட் அடிக்கடிக்கு போயிட்டுருக்கோம். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். நியூ வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்றப்ப சங்கர் சார் சொல்லிருக்காரு. அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். வித்ட்ரால் கொடுத்து 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு பேமெண்ட் ஆட் ஆகிடும். இது நியூ வித்ட்ரால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காங்க. 10 பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாமே கம்பல்சரியாக சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லிட்டுருக்காரு பாருங்கள். எஜுகேஷன் கோர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து 75% ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 7500 ருபீஸில் உங்களுக்கு கூப்பன் கோட் அதில் இருக்கும். நம்ம டுடே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோஸ் வரும். ப்ளஸ் அது கீழே வந்து ப்ரோமோட் கோடு இருக்கும். அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாமே கம்பல்சரியாக பர்ச்சேஸ் பண்ணணும். தமிழ் தெரியாதவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள். சங்கர் சார் நோட்டீஸ் ஃபுல்லாக அலோஸ்மெண்ட் சொல்லுவார். தமிழ் தெரியாதவங்க சேல்ஸ் டீமில் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது டீட்டெயில்ஸ் சொல்லுவார். தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் அந்த கோர்ஸ் அதை கம்பல்சரியாக பண்ணிடணும். இந்த கோர்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ அப்படின்ற கோர்ஸ். இது கம்பல்சரியாக தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தமிழ் தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வாலண்டியர்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. வாலண்டியர்ஸை வச்சு செக் பண்ணி நிறைய பேர் தப்பாக பண்ணிருக்காங்க போஸ்ட்டு போட்டது. அது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸில் வச்சு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸில் வைக்கக்கூடாது, பப்ளிக்கில் வைக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ப்ரொஃபைலை லாக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கில் எடுத்து ஃப்ரெண்ட்ஸில் போயிடும். அதை ப்ரொஃபைலை லாக் பண்ணக்கூடாது. பர்சனல் நம்பர் பிளாக் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் இதெல்லாம் பிளாக் பண்ணிக்கலாம். பர்சனலாக செப்பரேட்டாக பிளாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொஃபைலை பிளாக் பண்ணக்கூடாது. ப்ரொஃபைலை பிளாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற போஸ்ட்டு போகும், பப்ளிக்கில் போகாது. பப்ளிக்கில் போஸ்ட்டு போனால் தான் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் நடக்கும். பப்ளிக் பார்த்துட்டு ஒரு சேலிங் நடக்கும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ ஒரு 3 வேர்ட்ஸில் ரிவ்யூ கொடுக்கணும், ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக கொடுத்தது. அந்த போஸ்ட்டு க்ளீனாக தெளிவாக இருக்கணும். அது எங்கேருந்து எடுக்கப்பட்ட போஸ்ட்டுன்றத கரெக்டாக இருக்கணும். அதை வந்து கிராப் பண்ணி ஸ்கோப் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி போடக்கூடாது. நேச்சுரலாக பைமோடு ஷாப்பிங் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட்டை தான் எடுக்கணும். எடுத்து அந்த ப்ராடக்டோடைய ரிவ்யூ ஒரு 3 வேர்ட்ஸில் இருக்கணும். ஹேஷ்டேக் கம்பல்சரியாக இருக்கணும். போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. ப்ரொஃபைல் லாக் பண்ணதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸில் போயிடுது. பப்ளிக்கில் வச்சுருந்தாலும் பப்ளிக்கில் வச்சு போஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு டீட்டெயில்ஸையும் நிறைய நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5க்குள்ளே பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிடெக்ஷன் ஆகும். அப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. சங்கர் சார் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நிறைய பேமெண்ட் உங்களுக்கு டிடெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அதாவது ஒரு 3 மந்த்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு வந்து 4 போஸ்ட்டு போடணும். அப்போ 3 மந்த்துக்கு 12 போஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரே நாளில் ஒரே டைமில் ஒரே நாளில் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு 12 போஸ்ட்டை போட்டிருந்தீங்களா உங்களுடைய ஃபேஸ்புக்கில் அவங்க செக் பண்ணுவாங்க. எஸ்பிஓவில் செக் பண்ணும்போது 12 போஸ்ட் இருக்குது, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு 3 மந்த்து 4 மந்த்து 5 மந்த்தாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் போஸ்ட் அப்படியே இருக்குன்னா பிரச்சனை இல்லை. டிலீட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ உடனே அதை பண்ணுங்கள். ஏப்ரல் 5க்குள்ளே பண்ணுங்கள். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா டிடெக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீமில் சேல்ஸ் டீம் இருக்கு பார்த்தீங்களா. ப்ரொமோஷன் டீமில் மைக்ரோ டாஸ்கில் சேல்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸு டெக்கரேஷன் ஆகும். அவங்க ஸ்டார்டிங்கில் 2000 சொல்லியிருந்தாங்க, அதே தான். எக்ஸ்ட்ரா 500 ஆட் பண்ணு சொன்னது அது டிடக்ஷன் ஆகிடும். ப்ரொமோஷன் டீமில் ஆல்ரெடி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 300 ஆல்ரெடி இந்த டெமோ பீரியடில் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். அது ப்ராசஸிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.